கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு 1வது பாதம் 2வது பாதம் கன்னி சித்திரை, துலாத்துல பிறந்தவங்க 3வது பாதம் 4வது பாதம். இவ்வளவுதான் சின்ன வித்தியாசம். எப்படி அப்படின்னு பார்த்தா, அப்புறம் ஏன் செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் வந்து வீரமான கிரகமா இருந்தாலும் கூட இரக்க சுபாவமும் உள்ள நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம். அப்ப ஏன் இது வந்து சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை ஏன் வந்து கோபதாபம் விருப்பு வெறுப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவர்கள்ட்ட பார்க்கும்போது கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிறது எல்லா விஷயத்திலையும் தானே. காதலை சொல்வதற்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேணும். ஒரு தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேணும். கொடுக்கணுங்கிற மனசு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேணும். எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதெல்லாமே சித்திரை நட்சத்திரத்தினுடைய குணம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருடைய தந்தையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால், நாம எதுக்கு எடுத்தாலும் ஐயாட்ட தான் போயிடும். புலிப்பானை ஐயா தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய படிப்பு வந்து சில நேரங்களில் தடை ஏற்பட்டது. அவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய தனித்திறமையினால மேலே வந்தார். நான் நிறைய சித்திரை நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணும்போது அந்த படிப்பு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சில விஷயங்களில் தடை வந்தாலும் கூட, எவ்வளவு கிரகம் வேணாலும் ஆட்சி உச்சமாக இருக்கட்டும், எனக்கு 4 கிரகம் நல்லா இருக்குங்க, ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல வந்து சித்திரை நட்சத்திரம் பார்க்க போறோம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்பவே சொல்லிடுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து மற்ற நட்சத்திரங்கள்லாம் வந்து பேசியிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் உரிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த வீடியோஸையும் போய் நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், இவங்களுடைய பிறப்போட ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன், இவருடைய கணிப்புல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய அந்த குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சித்திரை நட்சத்திரனுடைய சிறப்புகள் சொல்லுங்க. அதாவது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்றோம். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் முன்னாலே உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சித்திரை நட்சத்திரத்துல கன்னி ராசியில பிறந்தவர்களும் சித்திரைன்னு சொல்றாங்க, துலாம் ராசியில பிறந்தவங்களும் சித்திரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பாதங்கள்ல அது வித்தியாசப்படுது. கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு 1வது பாதம் 2வது பாதம் கன்னி சித்திரை, துலாத்துல பிறந்தவங்க 3வது பாதம் 4வது பாதம். இவ்வளவுதான் சின்ன வித்தியாசம். உடனே செவ்வாயினுடைய நட்சத்திரம்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் என்ன தோணும்? ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, வரட்டு கௌரவம் பார்ப்பாங்க, ஈகோ பார்ப்பாங்க, யாரையும் வந்து உதாசீனப்படுத்துவாங்க, தனக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா சட்டுன்னு முகத்தை காட்டிடுவாங்க. அதே மாதிரி வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை கலட்டி விடுவாங்க. இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தா, அப்புறம் ஏன் செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் வந்து வீரமான கிரகமா இருந்தாலும் கூட இரக்க சுபாவமும் உள்ள நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம். அப்ப ஏன் இது வந்து சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை ஏன் வந்து கோபதாபம் விருப்பு வெறுப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவர்கள்ட்ட பார்க்கும்போது கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த கம்பீரம் என்பதே ஒரு மாதிரி கௌரவமா தெரியும். பழக 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 பழக, இவர்களை பார்க்க பார்க்க, இவர்களோடு பழக பழக, இவர்களோடு பேச பேச ரொம்ப பிடிச்சு போயிடும். நீங்க ரொம்ப பழகுனதுக்கு அப்புறம், ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம், ரொம்ப அவர்களை பிடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். காதல் செய்பவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. அதே நேரத்தில் கௌரவமாகவும் அவங்க தெரிவாங்க. எல்லா நிலையிலையுமே அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா காதல், அன்பு, அந்த கௌரவம், ஸ்டேட்டஸ், மரியாதை, எல்லா விஷயத்துலையும் அந்த இலக்கணம் அப்படிங்கிறத விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இதே ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு குடும்ப நிர்வாகியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இதே ஒரு நல்ல ஒரு லவர்ஸா இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடு வர காலகட்டங்களில் தன்னுடைய அன்பால, தன்னுடைய அந்த ஏதாவது ஒரு பொருள்களை கிஃப்ட் கொடுக்கறதுனால இவங்க வந்து அந்த எதிர்பாலினை தவிர ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. சார், பொதுவாக இந்த செவ்வாய் அப்படின்னாலே இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ரொம்ப தைரியமிக்கவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னாலே எதுனாலும் நேராக பேசிடுவாங்கல்ல. ஆனால் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் புதுமையாக இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிறது எல்லா விஷயத்துலையும் தானே. காதலை சொல்வதற்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேணும். ஒரு தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேணும். கொடுக்கணுங்கிற மனசு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேணும். எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதெல்லாமே சித்திரை நட்சத்திரத்தினுடைய குணம். நம்ம ஏன் அந்த அழகு, அறிவு இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். இவங்கள்ட்ட கோபம், வீராப்பு, வரட்டு கௌரவங்கிறதெல்லாம் எல்லா நேரத்துலையும் காட்டுறது இல்லைங்கிறத எதனால சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2 வீட்டில் இருக்குது, அதை கவனிக்கணும். புதனுடைய வீட்லேயும் இருக்குது. புதன்கிறதே உங்களுக்கு தெரியும், சாதுரியம், விகடகவி, நகைச்சுவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களை 10 வார்த்தை பேசி நீங்க ரொம்ப காயப்படுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்மார்ட்டா அப்படியே ஒரே வார்த்தையில கலங்கடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ள கொல்லும். அதனாலதான் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து ஏன்னா நட்சத்திர அடிப்படையில் இது ஆண் புலி அப்படின்னு பேரு.
அந்த புளியை வந்து நீங்கள் காட்டில் இருக்கிற புளி மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பரண்டிரும். அப்படியே செல்லமாக நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற புளி மாதிரி, வீட்டில் இன்றைக்கி புளி வளர்க்க முடியாது, அன்றைக்கி வளர்த்த காலங்களெல்லாம் சொல்கிறோம், வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இயல்பே வேறு விதமாக தெரியும். அதுக்கு காரணம் அந்த துலாத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த அழகு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. கன்னியில் இருக்கிறதுனால அந்த அறிவு இருக்குது, நளினம் இருக்குது. அதாவது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் பெண் 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கோபம் இருக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தி எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டுறாங்க. அவ்வளோதான். எடுத்தோடனே அந்த முரட்டு சுபாவம்லாம் இவர்களுக்கு வருவதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுது சார். அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஆகாது அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கில் இது இருக்கு இல்லையா? அதாவது ஒரு சொலவடை கூட இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரை அப்பன் தெரிவிலே அப்படின்னு ஒன்று இருக்கு. சித்திரையில நட்சத்திரத்தில், அது மாதத்திலையா அல்லது சித்திரை நட்சத்திரத்திலையா அல்லது அந்த பழமொழி தான் உண்மையானதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிற்றிரை அப்படின்றது அந்த காலங்களில் அந்த கண் திரை மேலே பரக்கூடிய, இன்னைக்கு வந்து கண் பிறைகள்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து கேட்ராய்ட் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து மருவி சித்திரையப்பன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால இது தந்தையை பாதிக்காதா அப்படின்னு கேட்டால் அதற்கும் சில அமைப்புகள் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது ஏதாவது ஒரு பாதிப்பு நிலையில் ராகு பகவானுடைய கேதுவனுடைய ஏதோ சனியோட இணைந்து ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஜனனம் ஏற்பட்ட சின்ன வயது காலத்திலேயே, இப்போ இவங்க செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் மகா திசையில் பிறகுறாங்க. அதில் 4 பாதங்களில் எதில் பிறந்திருந்தாலும் கொஞ்சம் திசையினுடைய அளவு மாறும். அந்த சின்ன வயசுலேயே இவர்களுக்கு ராகு திசை அப்படின்றது வந்துடும். அந்த ராகு திசை வரப்போகிற காரணமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய 2 வீடுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்னி, இன்னொன்று துலாம். கன்னியில் வந்து சுக்கிர பகவான் நீச்சம் அடைவார், துலாத்தில் வந்து சூரிய பகவான் நீச்சம் அடைவார். அப்போ இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் சூரியன் போய் நீச்சமும் அடைகிறதுனால தந்தையை வந்து பாதிச்சிடுமோ. முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா, தத்து கொடுத்து வாங்குங்க அப்படின்றது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களெல்லாம் அது ஒரு வழக்கம். அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது முருகன் கோவிலில் போய் இந்த தவிட்டுக்கு பிள்ளையை மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்பா மட்டும்தான் தெருவில், மற்ற நட்சத்திரத்தில் அவங்க பிறந்தவங்க அப்பாலாம் ஐநா சபையில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குங்கிறத நம்ம அந்த சூரியனை வைத்து தான் தந்தையினுடைய நிலையை சொல்ல முடியும்னு திரும்பவும் சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருடைய தந்தையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஐயாட்ட தான் போயிடும். புலிப்பானை ஐயா தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே வந்து சூரிய பகவான் 9ஆம் இடம், இந்த 2 கிரக அமைப்பை வச்சு தான் தந்தையினுடைய ஸ்தானத்தை பார்க்கணும். அதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிறக்கும் போதே செவ்வாய் திசை முடிஞ்ச உடனே சின்ன வயதிலேயே அந்த ராகு திசை வருது. அதற்கு ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுகிறேன் 2 நாளில் செவ்வாய் தோன்ற. ஏன்னா சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம், அதனால செவ்வாய் பகவானுடைய நிலையும் ரொம்ப முக்கியம். சொல்லுகிறேன் 2 நாளில் செவ்வாய் தோன்ற, சூரியனே ராகுவுடன் சேர்ந்து நிற்க, வில்லவே விசந்தீண்டி சாவான் சென்மன், லக்னேசன் 6ஆம் அதிபதி கூடினால் மருந்தால் கண்டம் அப்படிங்கிறார். அப்ப 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு சூரிய பகவானும் பாதிக்கப்பட்டு ராகு மகா திசை நடந்து அந்த சூரியனோட ராகு சேர்ந்து, அரவுனா பாம்பு, சர்ப கிரகமான ராகு கேதுகள் சேர்ந்து எங்கேயாவது நீசா அஸ்தமனம் அப்படிங்கிற நிலையை பெற்று உட்கார்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தசாபுத்தி காலங்களில் தந்தையாருக்கு துர்மரணத்தை கொடுக்கும் அல்லது பிரிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை சுபர் பார்க்கிறார், லக்கண சுபர் பார்க்கிறார், லக்கண யோகாதிபதி பார்க்கிறார். சில கண்டங்கள் மாதிரி வந்து அது நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அப்ப இதற்கு வழிபாடுகள், பரிகார முறைகள், நிறைய சூட்சமங்களையும் ஐயா சொல்லி இருக்கிறார். இருக்கு. இதெல்லாம் நம்ம தசாபுத்தி பலன்கள்ல பார்க்கலாமா? நிச்சயமா. தசாபுத்தி பலன்கள், அந்த தசாபுத்தியில அந்த ராகுவோட தசை நடக்கும்போது என்னென்ன வழிபாடு முறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோல தெளிவா அதை பத்தி சொல்லலாம். நிச்சயமா. இந்த கண்டத்திலேருந்து நல்லபடியா தப்பிக்கணும் இல்லையா? நிச்சயமா. பொதுவா வந்து எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் அதுல பிறந்திருக்கக்கூடிய பெரிய மகான்கள் இருப்பாங்க இல்லையா? இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய மகான் யார் சார்? சித்திரை நட்சத்திரத்துக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேர் பிறந்திருக்கிறாங்க. அதுல நம்ம நினைவுக்கு ரொம்ப அழகா மூல நூல்கள்லாம் சொல்லி இருக்குது. நம்மளும் நடைமுறையில வந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த படைப்புகளின் கர்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி, அதாவது வந்து விஸ்வகர்மா அவர்கள் பிறந்தது வந்து தேவலோகத்தின் படைப்பாளி. அப்படி அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களுக்கு எல்லாத்தையும் படைத்து கொடுக்கக்கூடிய, அவர்கள் இருப்பிடம் எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய அந்த படைப்புக்கு கர்த்தாவான விஸ்வகர்மா பிறந்தது
சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், ஆழ்வார்களும் நாயன்மார்களுமே சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. நிச்சயமா சைவமும் வைணவத்தையும் அந்த தெய்வங்களை போற்றி பாடி பணிந்து துணிந்து அப்படியே அருள் பெற்ற நாயன்மார்கள் சைவம். வைணவத்துல ஆழ்வார்கள், அவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கொடுப்பன சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் படைப்புகளின் கர்த்தா விஸ்வகர்மா, இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஆழ்வார்களும் நாயன்மார்களும். இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு எல்லாம் ரொம்ப பிள்ளையார் மாதிரி ஒரு செல்ல பிள்ளையா ஒருத்தர் இருப்பார். அந்த வரவு செலவு கணக்கு பார்க்கக்கூடிய சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் பிறந்தது வந்து சித்திரை நட்சத்திரம். பாருங்க, அப்ப நம்ம ஆளு எவ்வளவு அந்த அந்த துலாத்துல சித்திரை இருக்கிறதுனால அந்த தெராசு மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி கண்ணியில சித்திரை நட்சத்திரம் இருக்கிறதுனால கணக்கு பார்க்கறது, துல்லிய கணக்கு பார்க்கறது. அப்ப இந்த ரெண்டு குணமும் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை கணக்கு பார்த்து, நிறைய விஷயங்களை கணக்கு போட்டு அந்த தெய்வத்தினுடைய அருளால நிறைய விஷயங்களை இவங்க சாதிப்பாங்க அப்படின்னு சித்திரை நட்சத்திரத்தினுடைய அந்த சிறப்பு அப்படின்றது இருக்கு. சரி சார், ஆனா இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது என்னன்னா, என்னோட வாழ்க்கையில இந்த சவாலான காலகட்டம், சோதனையான காலகட்டம்லாம் எப்போ வரும், அதே மாதிரி என்னோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்ல காலம் வந்து எப்போ இருக்கும், இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி சவாலான காலம், சோதனையான காலம் எப்போ வருது அப்படிங்கிறத விட இது எப்போ போகும் அப்படின்றது சித்திரை நட்சத்திரத்துக்கு பெரிய ஆதங்கம். சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே அப்படி, ஏன்னா தேவலோகத்தின் கட்டிடக்கலை நிபுணர் என்று சொல்லக்கூடிய, படைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்வகர்மாவினுடைய அந்த நட்சத்திரமாக இருப்பதனால படிக்கும்போது கூட சின்ன வயசுல இருந்தே இவங்க ஆகச்சிறந்த படைப்பாளிகளாக இருப்பாங்க. இந்த புக்கெல்லாம் நம்ம வாங்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பைண்டிங் பண்ணிட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை நட்சத்திரம். அப்படி அந்த லேபிள் ஒட்டி தன்னுடைய பேரை அழகா எழுதி அதுக்கு ஒரு வர்ணம் கொடுத்து அந்த வந்து அந்த ஸ்கூலில் அந்த பேப்பர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சு, அந்த வர்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த யூனிஃபார்மை கூட, அந்த ஷர்ட்டை கூட நான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த சில நண்பர்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே அந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷர்ட்டில் ஒரு அழுக்குப்படாமல் அவ்வளோ ஒரு டிசிப்ளினாக அதை வந்து அழகா நேர்த்தியாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படி. ஆனால் அவருடைய படிப்பு வந்து சில நேரங்களில் தடை ஏற்பட்டது. அவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய தனித்திறமையினால மேலே வந்தார். நான் நிறைய சித்திரை நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணும்போது அந்த படிப்பு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சில விஷயங்களில் தடை வந்தாலும் கூட, அல்லது படித்ததுக்கு அப்புறம் அதை காட்டுறதுக்கு சில சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பாருங்களேன், நீங்கள் எதெல்லாம் வீட்டில் வந்து ஆகாதுன்னு தூக்கி போடுறாங்களோ, ஒரு அதை எப்படி சொல்கிறதுனா, இந்த பொருள் யூஸ் இல்லை அப்படின்னு தூக்கி போடக்கூடிய அந்த பொருள்களை கூட எடுத்து, ஒன்றில் ஒரு ஐஸ்கிரீம் குச்சியை கூட எடுத்து அழகாக டிசைன் பண்ணி அதை ஒரு விசிறி மாதிரி அந்த கலை பொருள்களை இல்லாத விஷயங்களை கூட இருக்கிற பொருளை வச்சே ஒரு புதுசாக ஒன்று படைக்கக்கூடிய திறன் வந்து இவர்கள்ட்ட இருக்கும். ஆண்களும் அதே மாதிரியே அந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கிரியேட்டிவிட்டியாக எப்படி இவங்களால அப்படிலாம் யோசிக்க முடியுது, எப்படி இவங்களால அப்படி அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரையினுடைய ஒரு தனிப்பட்ட குணம். ஸோ இந்த குணத்தினால இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரியான பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள், இந்த சவால்களை எல்லாம் அவங்க வந்து சாதிப்பாங்க. பட் இது எதன்படி நடக்குது, எந்த வயதில் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி, அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ள எத்தனை யோகங்கள் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு கிரகம் வேணாலும், ஆட்சி உச்சமா இருக்கட்டும், எனக்கு 4 கிரகம் நல்லா இருக்குங்க, ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், அதனுடைய தசாபலன்கள் வரல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்ததே உங்களுக்கு பலன் தராது. அந்த தசாபலன் வந்ததுக்கு அப்புறமும் அந்த தசாபலனுக்கான லக்னம் உங்களுக்கு அமையல அப்படின்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு பலன் தராம போயிடும். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்து வாழ்க்கையே ஒரே சீரழிவா இருக்கு, ஒரே சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பணம், காசு, புகழ், சௌகரியங்கள்ல இருப்பாங்க. இது ஏன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இல்லை? அப்போ ஒரு நட்சத்திரம்ங்கிறது பொது பலன்கள் வந்து இதில் அடிபட்டு போகுதா அப்படின்னு கேட்டால் லக்னம் ராசி தெரியாம துல்லிய பலன்களை எடுக்கவே முடியாது. அப்போ அந்த லக்னத்தை வச்சு தான் அவங்களுக்கு பலனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் ஒரு வீடியோவில் நம்ம பேச முடியாது. இப்போ தசாபுத்தி பலன்களில் இன்னும் விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படியே செவ்வாய் திசையில் பிறப்பீங்க, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர பகவானுடைய திசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைவு பகுதியில் வருது. இந்த காலகட்டங்களில் உங்கள் லைஃபோட ஜேர்னி எப்படி போகுது, இப்போ நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீங்க, என்ன திசை நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு 18 வயது நிரம்பியவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குரு திசையில் இருப்பீங்க.
ஒரு 40-50க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சனி ஒரு புதன் இதை கிராசிங்கில் இருப்பீங்க. சனி திசை முடிஞ்சு புதன்கிட்ட போவீங்க. இது அதுக்குள்ள ஒரு புத்தி நடந்துட்டு இருக்கும். அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும், உங்களை சுற்றிய உறவுகள் இருக்கும், நீங்கள் சில வாழ்க்கையில் செட்டில் ஆகிருப்பீங்க, இல்லது ஆகாமல் இருப்பீங்க. ஒரு திசை உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கும், இதற்கு அடுத்த திசை உங்களுக்கு தூக்கி விடக்கூடியதாக இருக்கும். இதெல்லாமே நம்ம தசாபுத்தியில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திர குறியீடு, வாழ்வியல் சூட்சம பரிகார முறைகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்வஸ்திக் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 போட்டு 4 பக்கமும் புள்ளி வச்சிருப்போம். இது இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு, 2 ராசிகளையும் இணைக்குது அழகா. அப்ப இந்த நட்சத்திர குறியீடு இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது, இதற்கான வர்ணம் எப்படி நம்ம நம்மளுடைய தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறது, இதனுடைய ஆதிக்க எண் என்ன, அதை எப்படி நமக்கு பயன்படுத்திக்கிறது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த வாசலில், அதாவது கிழக்கா வடக்கா தெற்கா, அதுல எந்த திசையை நம்ம உபயோகப்படுத்திக்கிறது, நம்ம வீட்டில் இப்போ 4 மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, குபேர மூலை இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஈசானிய மூலைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எந்த மாதிரியான பொருட்களை வைப்பது, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மூலையில் எந்த பொருளை வைப்பது, அந்த வீட்டில் நீங்கள் வாஸ்தை இடிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பொருட்களை சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது, ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், படைப்பு திறன் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆகச்சிறந்த படைப்பாளிகள். அதனால தான் தேவலோகத்தின் கட்டிடக்கலை நிபுணரே இதில் பிறந்தார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து, கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முறையாக அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், வர்ணங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் ஏற்படும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. சார், அப்போ நம்ம இன்னும் வாஸ்து பற்றியும் பேச போகிறோமா? நிச்சயமா. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வாஸ்துனால பிரச்சனை இருக்குது, இதை போய் இடிங்க, அதை போய் மாற்றுங்க, இதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத விட அதுதான் முதல் தரம். அப்படி செய்வதை விட நம்மகிட்ட இருக்கிற பொருளை வைத்தே அந்த இடத்த எப்படி சரி பண்ணுறது, ஒரு சின்ன மாற்றத்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வருவது எப்படி எப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். நம்ம ராசிக்கு வாஸ்து பார்ப்பாங்க, நம்ம நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் அப்படிங்கிறது இது. அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம 5 பார்ட் போடுறதா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்திலையும் நம்ம தொடர்ச்சியாக 5 பார்ட்டையும் போட்டு இந்த குறியீடுகள், தசாபலன்கள், வாழ்வியல் பரிகாரங்கள், சித்தர்களுடைய ஆலயங்கள், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்படின்னா 5 பார்ட்டாக நம்ம கொடுக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சரி சரி, இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது தேர்வு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம், நமக்கு எது பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் பார்க்குறோம், நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். இந்த நட்சத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் லக்னம் தசாபுத்தின்னு பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் தசா சந்தி வருதா அப்படின்லாம் பார்க்குறோம். அடிப்படை நம்ம நட்சத்திரத்தை வச்சு பார்ப்போம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணத்தில் அப்படின்னு சொல்லும்போது ராட்சச கணம், மிருகத்தில் ஆண் புலி, பறவையில் மரங்கொத்தி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இதாக வருது பார்த்தீங்களா. ஆனாலும் பழகிட்டிங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது அந்த கன்னிக்கும் துலாத்துக்கும் அந்த 2 இருக்கிறதுனால இவங்கள்ட்ட அந்த சாஃப்ட் உள்ளே இருக்கும். பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே ஒரு ரஃப்பாக வரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பொருத்தம் எடுக்கும்போது இந்த புலிக்கு எது பொருந்தாது, யோனி பொருத்தம்னு சொல்கிறாங்க, தாம்பத்திய பொருத்தம்னு சொல்கிறாங்க. உத்திர நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக வந்தால் தினம், கணம், மகேந்திரம், ஸ்திரீ திருக்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, மரம் அப்படின்னு கொண்டுட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வில்வ மரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பால் உள்ள மரம் இருக்கா, பால் இல்லாத மரம் இருக்கா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தான் அந்த பொருத்தத்தை நம்ம என்ன செய்யறோம், தேர்வு பண்ணுறோம். அதுக்கப்புறம் தசாபலன்களை பார்த்து அதை திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். சரி, உங்களுக்கு பறவை, மரங்கொத்தி அப்படின்னு சொன்னீங்க, இது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் மாறுமா? நிச்சயமா மாறும். அருமையாக கேட்டீங்கன்னா நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன மரங்கொத்தின்னு சொல்றீங்க, ஆனால் எனக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் காகம்னு சொல்றாங்க. அதுலயுமே சித்திரை நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சில பேருக்கு வளர்பிறை தேய்பிறைக்கு பட்சி மாறும். சித்திரை நட்சத்திரத்துக்கு வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கும் காகம் தான், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கும் காகம் தான். இதை வச்சு எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தொழிலில் சிறந்து விளங்குறதுக்கு, எதிரிகளை வெல்வதற்கு, குழந்தைங்க படிக்கும்போது அந்த பரீட்சை நேரத்தில் அந்த அரசு நேரத்தை தேர்வு பண்ணி படிக்கும்போது இதெல்லாமே இவர்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்குமா. அதனால தான் இதை 5 தொழில்களாக பிரித்திருப்பாங்க. ஊன், நடை, அரசு, சாவு, துயில் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் அரசு நேரத்தையும் அந்த நடை நேரத்தையும் ஊன் நேரத்தையும் ஒவ்வொரு காலங்களாக பிரித்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பஞ்சபட்சி அட்டவணைனே ஒன்று இருக்குது. அதை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் நிறைய சிறப்புகளும்
அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளும் இருக்கு சார். இப்போ இதையுமே இன்னொரு பாட்டை வந்து போட போறோமா? ஆமாம், போட்டால் தான் அது வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அதனால அதையும் நம்ம தனியாக நீங்க 1 by 1 வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம உள்ள இருக்கு. அவங்க சித்தர்கள் சொன்னதுதான் அது வந்து. இந்த சித்திரை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுப காரியங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் கிடையாது. ஏன் முடியாது? அதாவது ஒரு பெயர் சூட்டுவதற்கு, ஒரு குழந்தைக்கே அழகான ஒரு பெயர் வைக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் சிறப்பு. அதே மாதிரி மூலிகை மருந்து செய்வதற்கு அந்த சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து தயாரிக்கும் போது சில நட்சத்திரம் நாள் கோள் பார்த்து தான் அதை செய்வாங்க. அதற்கு வந்து முக்கியமான ஒரு நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரமும் ஒன்று. அதே மாதிரி புதிய ஆடை வாங்குவதற்கு, ஒரு புதிய வீடு கட்டுவதற்கு, புதிய படைப்புக்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து சம நோக்கு நாள் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க சமமா நிலையா இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் இந்த சித்திரை நட்சத்திர நாள்ல நீங்க செய்யலாம். பிறப்போட ரகசியமே இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லினோம். வாஸ்துவை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நேர்கள் காத்துட்ருப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தசாபுத்தி பலன்களை அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம் சார். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நேரில் நம்ம இந்த எபிசோடில் பேசின மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம், குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் நல்ல காலம் இருக்கும், எப்போ சவாலான காலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சாக தான் பார்த்துருப்போம். இது இன்னும் நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பதிவேற்றக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய டைம் லைனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். எல்லா வீடியோஸையும் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து ஜோதிட ரீதியாக ரொம்ப ஆழ்ந்த ஆராய்ச்சியில் சார் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் உங்களை மாதிரியே அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நன்றி.